வணக்கம். இன்று 21 Spark Academy லினக்ஸ் டுட்டோரியலில் ஒரு லினக்ஸில் இருக்கிற ஃபைலை வந்து எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம லினக்ஸ் ஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணுறது, லினக்ஸ் ஃபைலை எப்படி காப்பி பண்ணுறது, லினக்ஸ் ஃபைலை எப்படி ரீநேம் பண்ணுறது, லினக்ஸ் ஃபைலை எப்படி பேக்கப் எடுக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ நாம் இன்றைக்கி லினக்ஸ் ஃபைல் எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் இருக்கிற பிளேஸ் என்னன்னு பார்க்குறதுக்கு pwd கமாண்டு. ஸோ இந்த பிளேஸில், அதாவது இந்த டைரக்டரியில் இருக்கிற ஃபைல்ஸை வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ls-l கொடுத்தா நம்மளுக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இதில் எதெல்லாம் ஃபைல் அப்படின்றது நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, இந்த ஐஃபன் ஸ்டார்ட்ஸ் வித் ஐஃபன், அதாவது இந்த ஐஃபன் டினோட்ஸ் வந்து தான் டினோட்ஸ் தான் இது எது ஃபைலு, இது எது டைரக்டரின்னு வந்து நம்ம ஷோ பண்ணோம். ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் ஓகேங்களா. இது டியில் ஸ்டார்ட் ஆகிறதுனால டைரக்டரி, இது ஐஃபனில் ஸ்டார்ட் ஆகிறதுனால இது ஃபைலு. ஸோ இப்போ இருக்கிற ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் 1, ஃபைல் 2, ஃபைல் 3, ஃபைல் 5, அப்புறம் டெஸ்ட் 2, டெஸ்ட் 1, டெஸ்ட் 2, இது எல்லாமே ஃபைல்ஸ் ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ எல்லாமே இப்போ ஃபைலை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபைலை எப்படி டெலீட் பண்ணுறது? ஸோ சிம்பிள் கமாண்டு தான் rm, அதாவது ஆர்எம்னா ரிமூவ் ஓகேங்களா. அப்புறம் ஃபைல் நேம் கொடுக்கலாம். ஜஸ்ட் ஃபைல் 5 கொடுக்குறேன் ஓகேங்களா, அதுதான் ஃபைல் நேமு. ஸோ இது வந்து ரிமூவ் ஆச்சு. இப்போ நம்ம எப்படி செக் பண்ணலாம்? ஃபைல் எப்படி ஓகே, ஃபைல் 5 இல்லை ஓகேங்களா, ஃபைல் 5 ரிமூவ் ஆயிடுச்சு ஓகேங்களா. அடுத்த ஃபைல் எப்படி டெலீட் பண்ணலாம்? ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபைலை டெலீட் பண்ணேன். ஸோ எனக்கு 2 ஃபைலை டெலீட் பண்ணோம் அப்படின்னா எப்படி டெலீட் பண்ணலாம்? இப்போ உதாரணமாக ஃபைல் 1 ஸ்பேஸ் ஃபைல் 2. ஸோ 2 ஃபைலும் நம்ம சேம் டைமில் டெலீட் பண்ணலாம். எப்படின்னா rm ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு ஃபைலு அப்புறம் செகண்ட் ஃபைல் ஓகேங்களா. ஸோ இப்போ ரிமூவ் ஆச்சு. நம்ம எப்படி வெரிஃபை பண்ணலாம்? ls-l கொடுத்தோம்னா பாருங்கள், ஃபைல் 1 அண்ட் ஃபைல் 2 வந்து டெலீட் ஆச்சு. இப்போ ஃபைல் 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்படியும் ரிமூவ் பண்ணலாம். ஸோ இல்லை எனக்கு வந்து ஒரு 100 ஃபைல் இருக்குது, அதான் நேம் வந்து சேம் நேமில் ஸ்டார்ட் ஆகுது, ஃபஸ்ட்டு 4 கேரக்டர் வந்து சேமாக இருக்குது அப்படின்னா எப்படி ரிமூவ் பண்ணலாம்? rm ஸ்பேஸ் இப்போ உதாரணமாக டெஸ்ட் 1, டெஸ்ட் 2. ஸோ இந்த 3 ஃபைல் இருக்குது. இந்த 3 ஃபைலையும் நான் சிங்கிள் டைமில் அதாவது சிங்கிள் கமாண்டில் வந்து ரிமூவ் பண்ணணும், அதாவது டெலீட் பண்ணணும்னா ஓகேங்களா. ஒன்று நீங்கள் இந்த 3 ஃபைலையும் டெஸ்ட் 1, டெஸ்ட் 2 இந்த 3 ஃபைலையும் லைனாக இப்போ நம்ம இது மாதிரி போட்டு ரிமூவ் பண்ணலாம். இல்லைனாலும் ஓகே, இது வந்து ஒரு 10 ஃபைல்ஸ் இருக்குது, அதே நேமில், அதாவது டெஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது 10 to 1 2 அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் 10 வரைக்கும் இருக்குன்னா 10 ஃபைல்ஸை நீங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ டைம் வேஸ்ட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா டெஸ்ட்டு ஸ்டார் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அதாவது ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸ், அதாவது டெஸ்ட்டுன்னு ஸ்டார்ட் ஆகிற எல்லா ஃபைலுமே டெலீட் ஆகிடும். ஸோ இந்த கமாண்ட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ வேறு ஏதாவது ஒரு ஃபைல் டெஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த ஃபைலையும் டெலீட் பண்ணிடும் ஓகேங்களா. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட், ஆக்சுவலாக உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் ஃபைல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்டு. பட் என்னென்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். வேறு எந்த ஃபைலையும் டெலீட் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா. உங்களுக்கு ரிலவெண்ட் எந்த ஃபைல் டெலீட் பண்ணணுமோ அந்த ஃபைலை மட்டும் மென்ஷன் பண்ணி, இப்போ ஒரு 10 ஃபைல்ஸ் இது வந்து டெஸ்ட்டுன்னு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தால் டெஸ்ட்டு ஸ்டார் கொடுத்தோம்னா, ஆஸ்டிக் சிம்பிள் கொடுத்தோம்னா நமக்கு வந்து அந்த 10 ஃபைல்ஸும் டெலீட் பண்ணணும். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா. இப்போ வந்து ஃபைல்ஸ் டெலிட் ஆகிருக்கு. அதாவது இப்போ நம்ம கொடுத்தது டெஸ்ட்டு ஸ்டார் மட்டும் கொடுத்துருக்கோம், ஆஸ்ட்ரிக் சிம்பிள், டெஸ்ட்டு ஆஸ்ட்ரிக் சிம்பிள். ஸோ இப்போ இது என்ன பண்ணியிருக்கணும்னா டெஸ்ட் 1, டெஸ்ட் 1, டெஸ்ட் 2 இந்த 3 ஃபைலையும் டெலீட் பண்ணியிருக்கணும். அதை டெலிட் பண்ணியிருக்கான்னு நம்ம ஜஸ்ட்டு பார்த்துருவோம். பாருங்கள், இங்கே வந்து டெஸ்ட்டில் எல்லா ஃபைலும் இருக்குது, ls-l கொடுக்கும்போது ஓகேங்களா. இங்கே வந்து இந்த ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 வே, ஒன்று நீங்கள் rm ஃபைல் நேம் மட்டும் போட்டு டெலீட் பண்ணலாம் சிங்கிள் ஃபைலு. மல்டிபிள் ஃபைல்னால் rm ஸ்பேஸ்னு போட்டு எல்லாம் எந்தெந்த ஃபைல் நேம் போடணுமா, எந்தெந்த ஃபைலெல்லாம் ரிமூவ் பண்ணுமா, நீங்கள் அந்தந்த ஃபைலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மென்ஷன் பண்ணிவிட்டு, அதாவது rm கமாண்ட் போட்டு ஸ்பேஸ் ஃபைல் 1, 2, 3, 4ன்னு போட்டோம்னா உங்களுக்கு டெலீட் ஆகும். அப்படி இல்லையா இது மாதிரி டெலீட் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து மல்டிபிள் ஃபைல் டெலீட் பண்ண சிங்கிள் கமாண்ட்னாலும், ஸோ எந்த ஃபைல் நேம்ஸ், அந்த ஃபைல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 2 கேரக்டர்ஸோ இல்லை 3 கேரக்டர்ஸோ எந்த நேமில் ஸ்டார்ட் ஆகுதோ அதை போட்டு ஸ்டார், அதாவது ஆஸ்டிக் சிம்பிள் போட்டோம்னா அது ஸ்டார்ட் ஆகிற எல்லா ஃபைலுமே டெலீட் ஆகிடும். ஸோ இப்படிக்கு நம்ம ஃபைலை டெலீட் பண்ணலாம். தேங்க்ஸ். இன்றைக்கான டுட்டோரியல் இதுதான், இன்றைக்கான வீடியோ இதுதான். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த லினக்ஸ் கமாண்டை பற்றி நம்ம பேசலாம். நன்றி.